என்ன நண்பா, டிஎன்எஸ்ஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருமா? நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். 2023 எஸ்ஐ தேர்வில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, முதலில் தொலைநோக்கி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் 10th புக்ல பிசிக்ஸ்ல 2வது பாடத்துல இருக்கு, பார்க்கலாம் வாங்க. 1608ஆம் ஆண்டு ஜோகன் லிப்ரசே என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. நிறைய மாணவர்கள் இதுல கலீலியோ, கெப்லர் அப்படின்றது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கான ஆன்சர் ஜோகன் லிப்ரசே அப்படின்றவர் தான், ஓகேவா? ஆனா கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, கெப்லர் என்ற இயற்பியலாளர் 1611ஆம் ஆண்டு ஒரு தொலைநோக்கியை உருவாக்கினார். இதன் அடிப்படையில் தற்கால வானியல் தொலைநோக்கி ஒத்திருந்தது. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 1608ஆம் ஆண்டே அந்த இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஜோகன் லிப்ரசே. அதுக்கப்புறம் 1611ஆம் ஆண்டு தான் கெப்லர் ஒரு தொலைநோக்கியை உருவாக்குறாரு. சோ இதுக்கு ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா அனைத்து தகவல்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்மளோட எக்ஸல் அகாடமில வர 20ஆம் தேதி புது டெஸ்ட் வைஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 7845827131. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 700 ரூபாய் மட்டும் தான் கட்டணும். தேங்க்யூ.